வணக்கம். நான் திரைப்பட ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீபத்தில் எல்லா முகநூல் பதிவுகள்லையும் அதாவது முத்துராமலிங்க நார்னு குறிப்பிட்டிருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வெறும் முத்துராமலிங்க நார்னு குறிப்பிட்டு அந்த கேள்வி எதுக்குன்னு கேட்குறேன். தேவரை சிறுமைப்படுத்துறதுக்கு அந்த கேள்வியை நீங்கள் வீம்புக்கு வைக்கிறீங்களா? அது சாதின்றதை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் அதே இதில் 2 வரி வருது. நாய்க்கர் ஐயங்கார் ஒருத்தர் பேரை குறிப்பிடும்போது நாய்க்கர் ஐயங்கார், அந்த நாய்க்கர் ஐயங்கார் சாதி இல்லையா? அது ரெண்டும் உங்களுக்கு சாதின்னு படலை, தேவர் மட்டும் சாதின்னு படுதா? அதனால் சாதி ஒழிப்பு தேவர் சமுதாயத்துக்கு மட்டும், தேவர்களுக்கு மட்டும்தான் சாதி ஒழிப்பா? நாய்க்கர் ஐயங்கார் மற்ற எல்லா சாதியுமே. அதுபோக நான் இப்போ ஒரு போர்டு எந்த ஆட்சிகள் ரெண்டு ஆட்சிகளையும் மாறி மாறி அந்த போர்டு அங்கே பசும்பொன் முத்துராமலிங்க சாலைன்னு தான் இருக்குது, நம்ம கிரீன்வேஸ் ரோட்டுக்கு முன்னாடி. அது ஆனால் அதே சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் இருக்குது, ஜிஎன் செட்டி ஸ்ட்ரீட் இருக்குது, செட்டியார் அகரம் இருக்குது. இது பூரா ஜாதிகள் பேரில் இருக்குது. தேவர்ன்றது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் தான் இது கொடூரமான செயலாக. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவராக இருக்குது எஸ்கே பிரபாகர். கண்டிப்பாக நான் தமிழக முதல்வர் கோரிக்கையாக வைக்கிறேன், அவரை மாற்றணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக ஒரு மைல் போடும் அதிகாரம் எஸ்கே பிரபாகருக்கு யார் கொடுத்தது? எந்த சதி? அது என்ன சதி? என்ன ஒரு பின்னணியில் ஒரு தேசிய தலைவரை நீங்கள் இப்படி போடுறீங்க? அப்படி சரி, இப்போ வரப்போகிற தேவர் ஜெயந்திக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைன்னு தான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் போடுவோம். அப்போ அரசாங்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று போடும்போது அரசு அதிகாரிகள் அரசு நடத்தும் தேர்வில் முத்துராமலிங்க நார்னு போடுற காரணம் என்ன? இது அதிகாரிகளுக்குள் நடக்கும் சதியா? அரசுக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா? தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் அரசு கண்டிப்பாக இதை கண்டிக்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். ஏன்னா கண்டினியூஸாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துராமலிங்கனார்னு சொல்லி குறிப்பிட்றத கண்டினியூஸாக பண்ணுறாங்க. இந்த சாலைகளுக்கு அந்த பேரே தயவுசெய்து தேவையில்லை, அரசு இல்லாட்டி எடுத்துட்டா நல்லது. ஏன்னா முத்துராமலிங்கம்னு போடுறது அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி. தயவு செய்து இந்த வேலையை அரசு பார்க்க வேணாம். அரசுக்கு இது தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்தும் நான் நினைவூட்டுகிறேன். கண்டிப்பான முறையில் எஸ்கே பிரபாகரை நீக்கி எஸ்கே பிரபாகர் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நீங்கள் செய்யும் மரியாதையாக இருக்கும். தேவர் ஜெயந்தி வரப்போது அரசு மனசில் கொண்டு கண்டிப்பான முறையில் நடவடிக்கை. ஏன்னா ஜாதின்னு சொன்னால் கூட அதிலே நாய்க்கர்னு குறிப்பிட்டிருக்கு, ஆதாரத்துடன் குறிப்பிட்டிருக்கு. நான் திருப்பி முதல்வருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கேன், அதில் நாய்க்கர்னு குறிப்பிட்டிருக்கு. இன்னொரு இது ஐயங்கார்னு குறிப்பிட்டிருக்கு. இப்போ குறிப்பிடும்போது தேவரை நீங்கள் தேவரினத்தை நீங்கள் ஒழிப்பதாக நீங்கள் நினைக்க மிகப்பெரிய எழுச்சியாகி மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்க வேண்டி இருக்கும் நிலைமை வரும்ன்ற நான் சுட்டி காட்டுகிறேன். தயவு செய்து இனிமேல் இந்த வன்ம போக்கை வெளியிடுங்க. இதில் யார் அரசியல்வாதிகள் தலையிட்டு இருக்கா, இல்லை சில என்ன ஒரு நிர்பந்தத்தினால நீங்கள் இந்த மாதிரி முத்துராமலிங்கனார்னு தேவையில்லாமல் குறிப்பிடுறீங்க? அந்த கேள்வியே நீங்கள் எடுத்துருக்கலாமே, கேள்வியே வைக்காமல் இருந்திருக்கலாமே. எஸ்கே பிரபாகருக்கு அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் அதிகாரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு தேசிய தலைவர் இந்த மாதிரி போடுறீங்கன்னா நீங்கள் அறிவில்லாத நீங்களாம் அந்த பதவியில் உட்காந்து உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? தேவர் நீங்கள் மரியாதை இல்லாமல் போட்டால் எஸ்கே பிரபாகரை நாங்கள் மரியாதை இல்லாமல் தான் பேச வேண்டி வரும். கண்டிப்பான மரியாதை முதல்ல கொடுங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய தேசிய தலைவர்களுக்கு மரியாதையை கொடுங்க. தயவு செய்து இனிமேல் வரும் காலங்களில் தேவர் என்று குறிப்பிடாமல் தேவர் பெயரை எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க. முதல் முத்துராமலிங்க சாலையை நீங்கள் எடுத்துருங்க தயவு செய்து. அதையும் எடுத்து அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். முத்துராமலிங்க சாலையை எடுத்துருங்க. எங்கெல்லாம் நீங்கள் முத்துராமலிங்கம்னு பயன்படுத்துகிறீங்களோ அதை பூரா தயவு செய்து எடுத்துருங்க. ஒன்று பயன்படுத்த வேணாம், இல்லை தேவர்னு பயன்படுத்துங்க. ஆமாம், அதை நான் திருப்பி குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு முதல்வர் இது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதையும் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் தேவர்னு வச்சு அடையாளப்படுத்தினால்தான் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நீங்கள் செய்யும் மரியாதையாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு யாரையோ அடைமொழி வச்சு பேர்கள்லாம் போட்டுட்டு இல்லாத வரலாறுலாம் உருவாக்கிக்கிட்டு தெரிகிற காலத்தில் வரலாறுடன் தேவர்னு அவரோட பாஸ்போர்ட் படுத்திருக்கீங்களா, இல்லை அவரோட சட்டசபைக்கு அவர் பேரை குறிப்பை பார்த்துருக்கீங்களா? எதில் அவரை பேரை முத்துராமலிங்கம்னு பயன்படுத்தப்பட்டுச்சு? நீங்கள் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் நீங்கள் முத்துராமலிங்கம்னு பயன்படுத்துறதுக்கு? அடுத்து வார்த்தைகள் வித்தியாசமாக வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறாதீங்க. அதுக்கான போராட்டமும் ரொம்ப கடுமையாக இருக்கும்.
தயவு செய்து இறுதி கோரிக்கையாக வச்சுக்கிறேன், முத்துராமலிங்கம்னு யாரும் எங்கேயும் பயன்படுத்தாதீங்க. தேவர்ன்ற சேர்த்து பயன்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் எதுலேயுமே அரசாங்கம் பயன்படுத்தலாம். அதை சுருக்கி பயன்படுத்தாதீங்கன்னு நான் முதல் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். எஸ்கே பிரபாகரன் மீண்டும் நான் சொல்கிறேன், நடவடிக்கை கண்டிப்பாக தேவை. அவர் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் கண்டிப்பான முறையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக இருக்குன்னு நான் அரசுக்கு நினைவுற்றிருக்கேன். நன்றி, வணக்கம்.